எங்கே போனாலும் ஐயா வெளிநாடு வெளிநாடு வெளிநாடு. சரி ஐயா, சரி, நீங்கள் செய்த இந்த உழைப்பினுடைய விளைவு, நீங்கள் இப்போ கதைச்ச விடயங்களை அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கிய நபர் மாதிரி கிடாக்கு பார்க்க அண்ணா அண்ணான்னு சொல்லி போட்டு போவீங்க. உங்களுக்கு அதை மறந்துட்டீங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விவசாயம் செய்து எங்களால் இப்படி கட்ட முடியாது. பேச்சுதான் வந்தேன். அது எடுக்க என்ன சுற்றி வளர்த்தான் எடுக்கத்தான். காதல் ஆசை யாரை விட்டதோ. உங்க ஆட்சியில இந்த நாடு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கும். 4ஆம் ஆண்டுல இருந்து நான் உங்களோட சரி 4ஆம் தரத்துல உள்ளி அடிபடுறது ஒரு புரட்சிக்காக. இப்ப அடிபடுறது ஏன் அடிபடுறான்னு எங்களுக்கு கூட்டங்களுக்கு நடக்கிற குப்புற ரச்சு பாய்ச்சிருந்தாங்க. வந்து அடிச்சு போட்டார் ஐயா. ஆறடிச்சு ஆனா அவனா ஈனா ஈனா 4 பிள்ளைகளை நீ வச்சு பாரு. நானே பேர் ஒன்று நான் சாப்பாடு போடுறது எத்தனை கொஞ்சம் தான். அவர்தான் புரட்சி தலைவன். சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்துடாதே. 75ஆம் ஆண்டு உங்களோட படிச்சேன் நான் ஐயா. 75 வயதுல ஐயா. நீங்க தோத்து போட்டாலே இல்லை, வென்றுட்டு அழுது இருக்கு அவ்வளவும் காணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற புத்தூர் என்ற ஊரை காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். புத்தூர் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியால் பயணம் செய்து வரும்போது 14வது கிலோமீட்டரில் இருந்து புத்தூர் தொடங்கி அப்படியே அங்கே வரைக்கும் போகுது. நாங்கள் இன்றைய நாளில் புத்தூர் கிழக்கு பகுதியை தான் காட்ட போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு பழக்கடை இருக்குது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியால் போகிறவர்கள் இந்த பழக்கடையை தாண்டித்தான் போவார்கள். இந்த கடையில் இருந்து இந்த பக்கமாக புத்தூர், இந்த பக்கமும் புத்தூர் தான், இந்த பக்கமும் புத்தூர் தான். நாங்கள் இன்றைய நாளில் கிழக்கு காட்ட போகிறோம். அதனால் இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போகுது. அப்படியே சுற்றி 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 எந்தளவு தூரத்தை காட்ட முடியுமோ காட்டுறேன். கூகுள் வரைபடத்தில் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ, சிவப்பு கோடு இருக்கு எல்லாம் சுத்த வர. இதுதான் புத்தூர் கிழக்கு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியால் வரும்போது இதில் புத்தூர் சந்தை இருக்குது, அங்கால இன்னொரு புத்தூர் சந்தை இருக்குது. இதால் சுன்னாகம் போகலாம், இதால் A9 பிரதான வீதிக்கு போகலாம். சின்ன கோயில். இந்த பகுதியில் பாருங்க நிறைய தோட்டங்கள் இருக்குது. புத்தூரில் வயல் ஒரு பகுதியில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான பயிர்களும் அதிகமாக இருக்குது. வெங்காயம், மிளகாய், மரவள்ளி, அப்படி இப்படின்னு நிறைய பயிர்களும் இருக்குது. இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வளர்ந்து நிற்கிற மரங்களினுடைய பருமனை பாருங்கோ. இங்கே வருங்க எவ்வளவு பெரிய மரம், அதுவுமே அந்த குளத்துக்கு மத்தியில் நிற்க பார்க்க நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியில் பாருங்கோ, அந்த வயதான யானை மாதிரி இருக்குது, அதில் தும்பிக்கை வந்து நிற்கிது பாருங்க. அந்த மேல் பகுதியெல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் சில பேர் என்னடா இது மரம் தானே கடந்து போகலாம். ஆனால் எனக்கு இப்படியான இடங்களை பார்த்தா, இந்த மரங்களை பார்த்தா எல்லாம் ஒரு வகையான ஒரு ஈர்ப்பொண்டு வரும். அந்த ஈர்ப்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது அவ்வளவுதான். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பெரிய கதவு பூட்டி இருக்குது. இந்த பெரிய தம்பிரான் கோயில்னு சொல்கிறார்கள். இந்த கோயில் இருக்கிற பகுதியிலையும் பாருங்க நிறைய மரங்கள் நிற்குது, நல்ல வடிவாக இருக்குது. இதில் இந்த பகுதியிலெல்லாம் 2 பக்கமுமே குடியிருப்புகள் இருக்குது. இங்கே பூவரசுக்கு குறையே இல்லை. இந்த பகுதியில் குடியிருப்புகள் இருக்குது. ஆனால் இதை தாண்டி போனால் வயல்வெளி, இடப்பக்கம் திரும்பினா குடியிருப்புகள் வேறு. நாங்கள் இந்த பகுதிக்கு போய் பார்ப்போம். அழகண்டா அழகு தான். அப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாகனங்கள் நிறைய போய்கொண்டு இருக்குல்ல. அந்த வீதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. அதில் இருந்து தான் நாங்கள் உள்ளுக்கு இறங்கி வந்தாங்க. இந்த தோட்டப்பகுதியால், இது தோட்டப்பகுதியாக இருந்தாலும் இதால் நிறைய வாகன போக்குவரத்துகள் நடைபெற்றிருக்குது. நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இதுவரைக்கும் வாகனங்கள் வந்த அடையாளம் இருக்குது. இதால் மிதிவண்டியில் போகிறதுன்னா நாங்கள் போகலாம். ஆனால்
உழவு செய்திருக்கு. அதனால் இதுக்குள்ளே போகையில் இதில் ஒரு கிணறு இருக்குது. எவ்வளோ ஆழம்ன்றதை பார்ப்போம். கிணறு இல்லை, என்ன குளம் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது, அந்த பகுதியில் ஒரு கிணறு இருக்குது. அதனுடைய நீர் மட்டம் எவ்வளவு இருக்குன்றதை பார்ப்போம். உண்மையிலேயே இந்த இடத்துல நிற்கும்போது அவ்வளவு காற்றோட்டமாக இருக்குது. இன்றைய நாளில் பெரிய அளவு காற்று வீசி கொண்டு இருக்கு. அந்த தென்னை மரங்களை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. உண்மையிலேயே நீங்கள் இந்த பகுதியில் கொஞ்ச நேரம் வந்து நின்றாலே அந்த அளவுக்கு காற்றோட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. காலை வேளையில் இன்றைய நாளில் எங்களுடைய வீட்டை நாங்கள் பதிவு செய்த காணொளி இருக்குது பாருங்க. இப்போ கடுமையாக காத்தடிச்சு கொண்டு இருக்குது. இந்த நேரம் தம்பி கிட்டவர் இப்படி காத்தடிக்கிறத அதில் மேலே நீர் தாங்கி மேலே நின்று எடுக்கட்டு. நான் வேண்டாம்னு சொன்னேன். நேரண்டா இப்போ தெரியும் தானே, இப்போ சின்ன சின்ன தூசு துணிக்கைகள் எல்லாம் காற்று தள்ளி கொண்டு போய்க்க இவரை விட்டுட்டு போகுமா. இப்போ கொஞ்சம் நேரம் அடிச்சாடி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுது. எனக்குன்னா பெரிய மழை ஒன்று வர போகுது. நேற்று இரவு சாதமாக பெய்தது. சாதுவாக மழை தூர்ற நேரம் பெரிய காற்று வந்துச்சு. அந்த காற்று நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு பார்த்துருக்குறோம். என்ன கனகாலமாக காற்று இல்லை, கடும் வெயில்லாம் இருந்தது. இனி காலம் மாறுது தானே. நாங்கள் மேரியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிற கிணத்தை பார்த்தீங்களா? நீர் மட்டும் நல்ல உயரமாக இருக்குது. அதை விட அடிப்பகுதி தெரியுதா? உனக்கு தெரியுதா? அடிப்பகுதி தெரியுது பார்த்தீங்களா? இதனுடைய ஆழம் மிக குறைவாக தான் இருக்குது. நண்பர்களாக இதில் இருந்து கொஞ்ச நேரம் கதைப்பம் மட்டும் இருந்தால் பாய் ஓட்டு இருந்தீங்கன்னா நித்திரையாப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்குது. ஐயா இந்த இடமா எவ்வளோ புளியடியா இல்லை தெரியுமாங்களே? என்ன ஐயா மறந்து போய் நிற்கிறீங்க நீங்கள்? அட என்ன ஐயா அடிக்கடி விழுது. சரியான காத்தோட்டமாக தான் இருக்கு. என்ன ஐயா உங்களோட சொந்த இடம் எது? புத்தூர். புத்தூர் இடம்? புத்தூர் குருநாள். நீங்கள் இங்கே பிறந்ததா இல்லை வேறு இடத்து பிறந்து கல்யாணம் செய்து வந்தது? போய் சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு நான் உங்களை கண்டது இல்லையே. எனக்கு 74. 74? எனக்கு 75 வயது. என்ன விட உங்களுக்கு 75. என்ன எனக்கு எத்தனை மய கிடக்கு பார்க்க? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 45 40 வயதுக்குள்ளே வேணும். இல்லை ஒரு ஊகத்தில் சரியாக சொல்லுங்க. சரியாக காணிச்சு எத்தனை வயது உங்களுக்கோ? உங்களுக்கு நாளைக்கு ஒரு 28க்கு இல்லை. சரியா? ஐயா நான் கணிப்பேன்டா கணிப்பு தான். நில்லுங்க, எங்கே போக போகிறீங்க ஐயா? நீங்கள் நான் நினைச்சேன் போக போகிறீங்க போல கிடக்கணும். இதில் குத்துறேன். சரியா ஐயா? இன்றைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஊரின் சிறப்பு எல்லாம் சொல்லணும். சிறப்பு என்ன சிறப்பு இருக்குங்க இந்த ஊருக்கு? வெங்காயம் இருக்கும். என்ன வெங்காயம் இது? முரியன். முரியன். முரியன் முறிக்கிறதா? இல்லை, முரியான்னு பேர் அதுக்கு. எந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள்? சோமாசந்தா. எத்தனையாம் ஆண்டு? 1968 விட்டு நான் 68 தான் பள்ளிக்கூடம் முடித்தது. அதுக்கு பிறகு எப்படி போகுது வாழ்க்கை? போகுது. அந்த கால படிப்பும் இந்த கால படிப்பும் வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? அப்போ இந்த என்ன கல்வி இதுகளெல்லாம் என்ன டிவிஷன் என்ன அதுகளெல்லாம் இப்போ அப்போ இல்லை. ஐயா ஐயா நான் உங்களை உருட்டி கொண்டு வரமா? அங்கே அப்படி நாங்கள் இதில் நிற்போம். இந்த காலத்தில் கொஞ்சம் பாருங்க. ஓ ஓ இல்லை 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 நான் இனி வீட்டை வர மாட்டேன். சரி 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 4 பிள்ளைகளை நீ வச்சு பாரு. நானே பேர் வேணுமுங்க. நான் சாப்பாடு போடுறது. ஓ காதலிச்சு தான் கல்யாணம் செய்த நாங்கள். நீ வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதை கவச்சு கொண்டு நிற்கிற. வை 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 என்னண்டா காதலிச்சு கல்யாணம் செய்த நாங்கள். சரியோ 15 வருஷம் காதல் கல்யாணம் செய்து இப்போ 4 பிள்ளைகள் எனக்கு. சரியா 4 பிள்ளைகள். 4 பிள்ளை. இப்போ வீட்டு ஒரு பிரச்சனை வந்துடுது. நான் சொன்னேன் நீ வீட்டு பக்கம் வர மாட்டேன், நீயே வச்சு பாருன்னு. நான் எடுத்த முடிவு சரியா பிள்ளையா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். பிள்ளைன்னா நீங்கள் அறிவுரை சொன்னால் நான் சிலது மாறலாம். அப்போ நீங்கள் உண்மையான கருத்தை சொல்லுங்க. நான் செய்தது சரியோ பிள்ளையோ அவள் பார்க்கட்டேன்.
நான் செய்தது சரியா? இதுக்கு நான் ஒன்றும் சொல்லிடாது. என்ன ஐயா நீங்க ஒரு பெரியவராக இருக்கிறீங்க, எனக்கு அறிவுரை சொல்லி திருத்தணும் எல்லாம் சரியான்னு சொல்லணும். இதுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு இப்போ பய ஓடுது. இதில் நாங்கள் செத்துவோம் இல்லாது செத்த எங்களுக்கு பிளாங்க இது கிடக்கு காதல் இல்லக்கா விட்டுட்டு வந்தது சரியா? குடும்பமா விட்டுட்டு வந்துடு 4 பிள்ளையோட. அதுவும் கூட விருப்பம் கிடைக்கின்றது. என்ன நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு கிடைக்கிறது தொடரும் எங்களுக்கு இந்த இதை பற்றிய சொல்லி மீனாது எங்களால். அவர் சொல்லி போட்டு போற நல்லா கதைப்பீங்க. அவர் என்ன நான் சும்மா ஐயா நான் இல்லை என்ன தெரியும் அங்கு என்னதுக்கு புல்லு ஆட்டுக்கு என்ன வளர்க்குறீங்க? ஆடு. ஆடுண்டா மினிகா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த 68ஆம் ஆண்டு உங்களோட கல்வியை முடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு முதல் இந்த புத்தூர் கிழக்குன்ற இந்த பகுதியில் மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அந்த வெளிநாடுகள் வந்தப்போ தான் எல்லாம் அதுக்கு முன்னும் அந்த அண்டண்டாவில் வச்சு அண்டண்டாடுன்றார்கள். எங்கே போனாலும் ஐயா வெளிநாடு வெளிநாடு வெளிநாடு. உண்மையா? அதுதான் இப்போ இது. ஏனென்றால் முழுக்கணும் அதுதான் முழு அவங்க அதுகின்ற வாழ்க்கை நடக்குது. இப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் வெளிநாடு போடி இங்கே வாழையில அதான் நீங்கள் உங்கள் கதையை பார்க்க அப்படி தானே கிடக்கு. ஏன் நாங்கள் வாழ்றோம் தான் அதுதானே என்ன காற்று அப்படி இதுதான் முதல் காத்தா இல்லை முதல்ல மடிக்குதா காற்று? காற்று விளக்கி அடிச்சு அப்புறம் பார்த்து எங்கே போனீங்க இன்றைக்கு விடியவே அடிச்சது என்ன இன்றைக்கு ஒரே குளிர்றாங்க. ஒட்டியா குளிர் வெங்காயம் பிடிச்சி நாங்கள் பட்டப்பாடு ஏன்னா முடிட்டு போகிற காய்கறினா ஒரு மாதிரியா அந்த மழை காற்றடித்தோடய மழை காற்றிருந்தோட தான் மழை இல்லை. காற்று எடுத்துட்டு போடுவோம் மழையை. நாங்கள் ஒரே வகுப்பில் தான் படிச்சிருக்கிறோம். உங்களை விட ஒரு வயது தான் நான் கூட சோமஸ்கந்தா பள்ளிக்கூடத்தில் படிக்க உங்களை கண்டிருக்கிறேன். நீல காய்ச்சிட்ட கட்டை காய்ச்சிட்ட போட்டு வெள்ளை சட்டையும் போட்டுக்கொண்டு வருவீங்கள். என்ன கண்டுட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லி போட்டு போவீங்க. உங்களுக்கு அதை மறந்துட்டீங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கோ இல்லையோ? ஐயா நான் முதல் வந்து வகுப்பு மாணவ தலைவர் இருக்கேங்க. நீங்க என்ன கண்டுட்டு ஐயோ பவனீசன் நான் வரேன் என்ன கண்டுட்டு ஓடி திரியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் 67ஆம் ஆண்டு நான் அங்க படிக்க. நீங்க உங்களை வயதாப்ப கிட்ட 75 வயது எனக்கு. ஐயா என்ன நம்பலையா நீங்க? சரி நான் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 68ஆம் ஆண்டு நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு போறீங்க. நான் 67ஆம் ஆண்டு போட்டேன். 65ஆம் ஆண்டு 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? 4ஆம் ஆண்டு. இல்ல 4ஆம் ஆண்டு அப்ப ஆண்டு இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியுமா பாருங்க. நீங்க என்ன படிச்சீங்க? அப்ப தரம். சரி எத்தனையாவது தரம் படிச்சீங்க? நான் ஜிசி ஓஎல். ஓஎல் படிச்சீங்களா? 4ஆம் ஆண்டுல இருந்து நான் உங்களோட சரி 4ஆம் தரத்துல இருந்து நான் உங்களோட படிச்சேன். ஒரு வயது ஐயா எனக்கு உங்களை விட ஒரு வயது கூட. நீங்க ஜிசிஓஎல் படிக்க நீங்க ஜிசிஓஎல் படிச்சு 68ஆம் ஆண்டு வெளியேறேன். நான் வீட்டை வந்துட்டேன். என்ன நம்பலையா நீங்க? நம்புங்க. என்ன பேச்சு வந்தேன். அதை எடுக்க என்ன சுத்தி தான் எடுக்கத்தான். ஐயோ என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ? எனக்கு ஞாபகம் இப்ப கண்டாக்கு. ஓட்ட போட்டியில நான் தான் முதலாவது வந்தேன். நீங்க எனக்கு பின்னுக்கு ஓடி வந்தீங்க. எத்தனை ஆண்டு நீங்க ஓடுறீங்க? நான் வந்து 75ஆம் ஆண்டு உங்களோட படிச்சேன். நான் ஐயா 75 வயதுல ஐயா ஐயா இல்லைங்க 65ஆம் ஆண்டு ஓட்ட போட்டி நடந்தது பள்ளிக்கூடத்துல. 100 மீட்டர் ஓட்ட போட்டி நடந்தது. அதுல நான் ஓடி போய் நின்றுட்டு அப்ப நீங்க பிறகு நீங்க ஓடி ஒண்ணு வாரீங்க. இப்படி வாரீங்க. சரி ஐயா நன்றி. உங்க பேர்? நடராசா. நடராசா. நடராசாவா பேர் வச்சுக்கொண்டு நீங்க மிதிவண்டியில போறது சரியில்லை. நடராசாவா போகணும். அப்ப இது எங்க இருந்த இடத்த நீங்க? இப்படியே மேல இப்படி நடக்க போறோம். இப்படியே எதுக்கு மேல? எதுக்கு மேல? இப்படியே பிடிச்சோன்னு நடக்க போறோம். ஓட மாட்டீங்களா? சரி ஐயா சரி நன்றி. உண்மையிலேயே ஐயாவோட நின்று கொஞ்ச நேரம் தான் கதைச்சு நான். ஆனா ஐயா நல்ல ஃபேமிலியாக கதைச்சவர். என்னோட தான் படிச்சவர். ஐயா மறந்து போனார். ஐயோ நல்லா போச்சு இது பொழுது ஐயாவோட. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று கதைக்கலாம். அது நல்ல வெங்காயம் ஐயா. அப்படி வெங்காயம் கேட்டுக்கொண்டு போற. இந்த வீதியினுடைய 2 பக்கங்களுமே தொடர்ச்சியா குடியிருப்புகள் தான்.
அங்கால இடப்பக்கம் போகலாம். ஆனால் அதுக்கு முதல் இந்த பக்கம் போய் வருவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. ஐயா 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 அடிச்சு போட்டார். ஐயா வந்த இடத்த அடிச்சு போட்டார். வந்த இடத்த அடிச்சு போட்டார் ஐயா. அதுல ஒரு அண்ணா அடிச்சு போட்டார். நீங்க தான் ஊர் தலைவர்னு சொன்னவர், உங்களை போய் கூட்டிட்டு சொன்னார். இது என்ன கோயில்? இது இது குருநாதர் கோயில். முருகன் முருகன் இது முருகன் கோயிலா? இப்போ ஏன் நீங்கள் வந்தீங்க வடத்துறீங்க? பேப்பர் வாக்கினுக்கு வந்த பத்திரிகை ஒரு நாள் வாசிக்கிறதா? இப்போ குருநாதர் கோயிலடியில் நிறைய குடும்பங்கள் இருக்கா, நிறைய வீடுகள் இருக்கா? இந்த ஏரியா பூரா முழுவதுமே வீடுகள்லாம். வீடுகள் அங்கால தோட்ட வழி என்ன? அங்கால பயல் பயல். அப்போ அங்கால வயல்வெளி வயலட்டியோட பள்ளக்காட்டு நெல் விளைக்கிற. ஆனால் அந்த வயலில் இப்பவும் தோட்டம் செய்யணும் இல்லை? மேரியில் வயல் விதைப்பினம், நெல் விதைப்பினம், கோடையில் வெங்காயம் வைக்கிறது. அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கிய நபர் மாதிரி கிடாக்கு பார்க்க. என்ன நீங்கள் வந்து அமெரிக்காவில் தான் இருந்து வந்துருக்குறீங்க? இல்லை சார், நாங்கள் இங்கேயே பிறந்துருக்கிறோம். என்ன ஐயா பார்க்க அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் மாதிரி கிடாக்கு? இது எவ்வளோ காலம் இது கட்டி? இது முதலே கட்டியாச்சா இல்லை இப்போ கட்டினா? 3 வருஷமாக தொடர்ச்சியாக கட்டி இப்படி ஏற்பட்டிருக்கு. சரி, உள்ளுக்கு ஒரு மரம் நிற்குதா? அந்த மரம் இப்போ தரைச்சி ஆச்சு. இல்லை அதில் தெரியுது. இல்லை, அது அங்காள கோயிலுக்கு அங்காலையா நீங்கள்? இந்த ஆரம்பத்தில் இது சின்ன கோயிலாக இருந்ததா பெரிய கோயிலா? இவ்வளோ இதாக இருந்தது. பெரிய கோயிலாக மாற்றிருக்கேன். எல்லாரும் வெளிநாட்டுக்காரர், வெளிநாட்டு போய் கூட போல இளைஞர்கள் வெளிநாட்டு போய் அவர்கள் மன்னிச்சு கொடுக்க. சரி, அவ்வளோ பேரும் காசுகளை அனுப்பி சரி சிறப்பாக கோயில் கட்டியிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன விவசாயம் செய்து எங்களால் இப்படி கட்ட முடியாது. ஆனால் முந்தைய காலத்தில் கட்டியிருக்கீங்க தானே? முந்தின காலம் தம்பி, அது 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 பழைய காலம். அப்போ அது அந்த காலம் வேறு. ஏன் அது வேறு? ஏன் வேறு? அந்த காலம் அந்த பரம்பரை ஆக்கள் உங்களுக்கு விளங்க சின்ன பிள்ளைகள் நீங்கள் பரம்பரைனா கொஞ்சம் பேர் பெரிய பணக்காரராக இருந்து அந்த விவசாயத்தை செய்விச்சு தாங்கள் வாழ்ந்தவர்கள். சரி சரி, ஒரு முதலாளித்துவம் உங்களுக்கு விளங்கல? அப்படி எனக்கு விளங்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள் பழைய கால வாழ்க்கை இல்லை. எங்களுக்கு முன்னம் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இந்த ஒரு 4-5 முதலாளி இருப்பினும் அவையில் முதலாளி அந்த பெரிய காணிகள் அதெல்லாம் காணிகள் எங்களை அப்பர் ஆக்கள் எல்லாம் அந்த அப்பனாக்கள் எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்து அந்த மாடக்குடிகள் என்று சொல்வார்கள். மாடக்குடிகள் அதாவது இல்லை, அவர்கள் எல்லாம் வாடகைக்கு கொடுத்து அவர்கள் இவைக்கு கொடுத்து அவர்கள் செய்வார்கள். அதே கூட வயல்களில். அப்போ இவைகள் முக்கால்வாசி அவைக்கு கொடுத்து கால்வாசியை தங்களுக்கு எடுப்பார்கள். அதாவது எப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு 10 பிறப்பு காணி இருக்கண்டா பழைய காலத்தில். இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சரி, 50 பிறப்பு காணி இருக்கண்டா. அந்த 50 பிறப்பு காணியை நான் எடுத்து செய்தா அதில் வர லாபத்தில் முக்கால்வாசியை தோட்டக்கார உரிமையாளருக்கு கொடுக்கணும், கால்வாசியை நான் எடுக்கணும். அப்போ அவர்கள் பிச்சைக்காரராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பெரியவர்களாக இருந்து அது இப்போ காலம் மாறி 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 அப்போ அவர்களும் காணிகளை விற்க துவங்கிட்டார்கள். சரி, அப்போ இவர்களும் தோட்டங்கள் செய்து அப்போ எல்லாரும் முதலாளி ஆகிட்டார்கள். எங்களுக்கு பிறகு இப்போ எனக்கு இப்போ 74 வயது. சரி, அப்போ எங்களுக்கு பிறகு அப்போ நாங்கள் ஒரு 25 வயதிலே நாங்கள் ஒரு 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 புரட்சிகரமான ஆக்களாக வளர துவங்கினோம். ஏன் நாங்கள் உழைச்சி நாங்கள் முன்னேறக்கூடாது. அப்படி 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 வந்து 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 அந்த காணிகளை வாங்கி வாங்கி நம்ம பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அவன் சுதந்திரமாக வாழணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி தாத்தாக்கள் செய்த நிறைய அர்ப்பணிப்பு தான் காரணம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சுருக்கமாக ஒரு சில முதலாளிகள் அடிமைகள் சொல்லலாம். ஐயோ, இதில் இப்போ நீங்கள் தான் இந்த தலைமுறைக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறீங்க. இதுவே உங்கள் அப்பாவே அந்த மாற்றத்தை கொடுத்துருந்தா இன்னும் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துருப்பீங்க.
அப்ப முதல்ல அந்த ஒரு என்ன சொல்றது எல்லார்ட்டையுமே காணி இருக்காத ஒரு சூழ்நிலை அப்போ இல்லை அவர் குறிப்பிட்ட ஆக்கள் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்கள் தான் அந்த காணிகள் இருந்த பரம்பரையாக இருந்தது. அப்போ நாங்கள் செய்து நாங்களும் இந்த காணிகளை அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லாம போகுதுதானே. அதை விட அவர்கள் தோட்டத்துக்கே வரமாட்டார்கள். அப்படியே வராமே முக்காவாசி லாபம் நாங்களா செய்து அவர்களுக்கு அந்த ஒரு பங்கை கொடுத்து வந்தோம். பிறகு ஒரு குட்டை அடிப்படையில் எடுத்தோம். அப்படி காணியை வாங்கினோம். சரி சரி. அது சும்மா சாதாரணமா சொல்லலாம். முதல் அவையில் வச்சிருந்தவே நாங்கள் குத்தகை கடுத்தம் வாங்கின வேண்டாம். ஆனால் அதுக்கு பின்னால நிறைய உழைப்பு இருக்கு. ஐயோ ரொம்ப உழைப்பு. நாங்கள் அப்போ பள்ளிக்கூடம் போகிறது ஓடி வர்றதுங்கிற அப்படாக்கெல்லாம் தொடங்கிறப்பா நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்லையோ அதிலே கலந்து கொள்ள மாட்டோம். ஏன் இதில் பாவம் இந்த கடந்த சாகுகள் நாங்கள் உதவிகள் செய்து முன்னேறி ஒரு எம்ஜிஆர் காலம். தெரியும் தெரியும். எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரும் ஒரு வகையில் ஒரு புரட்சிக்கு காரணம் என்ன? அவர் தான் புரட்சி தலைவன். அவருடைய படங்களை பார்த்து நீங்களும் ஒரு உழைப்பாளிகளா முன்னுக்கு வரணும் ஒரு எண்ணத்துக்கே வந்திருப்பீங்க. மண்ணுதான் இப்போதைய இளைஞர்கள் அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஐயா நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க. நீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு கொண்டு பள்ளிக்கூடத்தை போறதுக்கு முதலும் பள்ளிக்கூடத்தால் வந்ததுக்கு பிறகும் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்ய வந்திருப்பீங்க. அப்படி இந்த காலத்துல அம்மா அப்பா தோட்டத்துல நின்றா பிள்ளைகள் அப்படி செய்கிறார்கள் இல்லை. ஏன் என்ன காரணம்? அதுக்கு அவர்களுக்கு அந்த இதை நாங்கள் உருவாக்கி விட்டோமல்லோ. நாங்கள் முன்னூறு இலகுவா கிடைச்சா அதுல வழி தெரியாது. எதுவுமே இலகுவா கிடைச்சா அது எங்களுக்கு தான் தெரியும். எங்களோட அப்பராக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், நேரடியாக கஷ்டப்பட்டவர்கள். இப்படித்தான் மிரவோணும் நாங்கள் ஏன் நாங்கள் இப்படி தாண்டா போகணுமென்ற இதை எங்களுக்கு காட்டினவே நம்பியாங்க. அறிவில்லாத ஆட்கள் கூட நீங்க சொல்றது விளங்குது ஐயா, விளங்குது. இப்ப என்ன சொல்லுங்க பாபம், இப்ப இருக்கிற திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டா அதுல நீங்க அந்த காலத்துல ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உங்களை வெளிப்படைய செய்ததுக்கு அந்த படங்கள் காரணம். ஆனா அதே மாதிரி இப்ப இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்குதான்னு கேட்டா இல்லையா ஐயா? ஏன்னா போதைப் பொருளை பயன்படுத்துறது மாதிரி இது அப்படி இப்படின்னு தான் மாறிக்கொண்டு போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா சொல்றதை வச்சு நீங்க எம்ஜிஆர் அவர்களினுடைய அந்த படத்தால இவருடைய வாழ்க்கை மாறி இருக்கான்னு கேட்கலாம். ஐயா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில மக்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்திக்காத தன்மையை சிந்திக்க தூண்டியது அவருடைய படங்கள் தான். அது உண்மை. அதனால நாங்கள் ஒரு விவரம் தெரியாத ஆக்க வேண்டி இல்லை. நீங்க விவரம் தெரிஞ்சதாலதான் ஐயா அதுல சொன்ன நல்ல விடயங்களை எடுத்து நீங்க உங்களோட வாழ்க்கையை மாத்தினாங்க. ஆனா இப்போதைய பொடிகளுக்கு அது சரியா நாங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டோம், என்ன மாதிரி உருவாக்கினோம். என்ன சொல்லுங்க, நீங்க அந்த காலத்துல அந்த படங்களை பார்த்து நல்ல நிலைக்கு வந்தீங்க. ஆனா இப்ப அந்த படங்களை பார்த்து கெட்ட நிலைக்கு போறார்கள். ஏன்னா இப்ப எடுக்கிற படங்கள் அப்படித்தான் இப்ப காதல்லையே ஓடிக்கொண்டிருக்கும். காதல் படங்கள் காதல் அடி உதா குத்து. ஆனா உண்டி அடிபடுறது ஒரு புரட்சிக்காக. இப்ப அடிபடுறது ஏன் அடிபடுறான்னு எங்களுக்கு ஜூஸ் குடிச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு டாடி என்னதுக்கு அடிபாடு. ஆனா அப்போதைய படங்கள் அது ஒரு வசனம் மூலமா போய்தான் அது ஒரு புரட்சியா மாறும். என்ன அதுக்காக நாங்கள் படம் தான் காரணம் இல்லை. என்ன சொல்றீங்கன்னு விளங்குது. ஈஸியா விளங்கப்பட்டிருக்க சினிமா ஒரு அதான் ஐயா. இப்போ ஒரு வாழ்க்கை முறையத்தான் திரைப்படங்கள் வெளிக்காட்டணும். ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு 10 பேர் கேட்க ஒரு 4 பேருக்கு காணி இல்லைன்னா அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த மக்களை விழிப்புணர்வடைய வச்சது படங்கள் தான். அப்படியான விடயத்தை செய்ய வேண்டியது படங்கள் தான். ஆனா இப்ப அப்படி செய்யறது இல்லை. உங்களோட பெயர்? பரமநாதன். எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை இப்ப? ஆண்டவா பெருமானே, இதோ நாங்கள் முருகன் புண்ணியமா நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் படிப்பிச்சு உருவாக்கி ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கி வச்சுக்கிறோம். இப்ப நான் இன்றைக்கு வாழ்ற மாதிரி நாளைக்கு வாழ போறது இல்லை. நான் படுற சிரமத்தை என்னுடைய பிள்ளை பேர பிள்ளைகள் படக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கே நான் உழைக்க தொடங்கணும். அதை நீங்க அன்றைக்கு செய்ததால தான் இன்னைக்கு நீங்க சொல்ற உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாகவும் நல்ல நிலங்களோடையும் நல்ல செல்வாக்கோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இப்ப உங்களை பார்க்க சாதாரணமா இருக்கலாம். அதுக்கு பின்னால பெரிய ஒரு உழைப்புழைச்ச உடல்ன்றது எனக்கு பார்க்கவே விளங்குது. ஏன்னா இதுக்குள்ள பாருங்க நரம்பு வேற ஓடிக்கொண்டு இருக்குது. ஏன்னா சில பேர் அதான் அந்த காலத்துல ஆரோக்கியத்துக்கு அதுதான் காரணம். வாழ்வியலே ஆரோக்கியமா இருந்தது. இப்ப நாங்க செய்யற வேலைகள் நவீனம் மாறுது. இப்ப நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க நான் உடற்பயிற்சிக்கு போக வேண்டியது. இப்ப அப்படி நானே இந்த பிள்ளைகள நான் முறையில் நான் உழைத்தது காணும். அவர்களை படிப்பில் விட்டான். அவர்கள் எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி நடந்து காட்டுவீங்க.
சரி, எம்ஜிஆரினுடைய பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஐயோ ஒரு பாடத்தேவையில பாட்டு என்ன பாட்டு? பொதுவாக அவர் சிறையில் இறங்கினா புரட்சி தானம், எல்லா பாடலும் புரட்சி தான். அது இப்போ நீங்கள் பார்த்தா அது டேடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல அப்படிதான் இப்ப பாட்டு போகுது. அந்த காலத்துல சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்துடாதே, அது அந்த ரெண்டு வசனமே காணுமே இப்படி சொல்றாரு. ரெண்டு போட்டு சிந்திச்சுதான் நாங்கள் அதான் அந்த நீங்க ஐயா இப்ப சொன்ன விடயம் இருக்குல்ல, இப்ப பாக்குறவர்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த ஐயா என்னடா எம்ஜிஆர் சொல்றாரு படத்தை சொல்றாருன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்ற அந்த எங்களுடைய கருத்தை இப்ப நான் கேட்ட பாட்டு ஜிங்கின மணி சிரிச்சு புட்டா நெஞ்சிலாணி, இது நான் பாட்டு. நீங்க ஒரு பாட்டை சொல்ல சொன்னா உழைப்பு சார்ந்துதான் சொல்லுவீங்க. அதனால நாங்கள் படிக்கவும் வேண்டியது இல்ல விளங்குது எனக்கும் விளங்கிது, மக்களுக்கும் விளங்கி இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டும் எங்களை சேதப்பண்ண நாங்கள் சும்மா இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். உண்மைதான ஐயா, உண்மை. சரி சரி, ஐயாவுக்கு கண் கலங்குது. அந்த அளவுக்கு ஐயா நல்ல உணர்வா அந்த விடயத்தை கதைச்சிருந்தார். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய உழைப்பின் மூலமா உங்களுடைய எதிர்கால சந்ததி முருகனுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம் ஐயா, இந்த முருகனுக்கு இந்த ஊர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்தார்கள் அவங்களுக்கு இப்போ பிடிக்கா. அதான் சரி ஐயா, சரி. நீங்கள் செய்த இந்த உழைப்பினுடைய விளைவு நீங்கள் இப்போ கதைச்ச விடயங்களும் சமூக வலைத்தளங்களில் இருக்கும். உங்களுடைய பேர பிள்ளைகள் இப்போ நீங்கள் சொல்லிக்க தம்பி இஞ்ச வாடா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமாண்டா நிறைய பேர் சொல்ல முன்வர மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இதை பார்த்து ஒரு 4 பேர் விளங்கி கொள்ளணும். அந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீங்க, எதிர்கால சந்ததிக்காகவே நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க. இப்போ ஐயோ அப்பாண்ட காலத்தில் ஒரு காணியும் இல்லை, சரி எந்த காலத்தில் ஒரு காணியம் அப்படிதான் இருக்குங்க. சரி ஐயா, இந்த கண்கலங்களுக்கு பின்னால் உங்களோட உழைப்பு வேர்வை சிந்தினதால அந்த என்ன சொல்றேங்க எல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம், நீங்கள் தோத்து போட்ட அலையில வெந்துட்டு அழுது இருக்கு அவ்வளவும் காணும். சரி ஐயா, அதுதான் இதை நான் போட்டி கூடாது. அப்படி போட்டி வருங்கால இளைஞர்கள் பைத்தியாரம் நாங்கள் வெண்ணதால அப்படி அதுதான் ஐயா தான். சரி ஐயா, உங்களோட பிள்ளைகள் பார்த்தா கட்டாயம் அப்பாவை பற்றி பெருமைப்பட வேணும். எனக்கு நீங்கள் கண்கலங்கினதில் ஆனந்த கண்ணீர் அதுதான். சரி ஐயா, சரி, நன்றி. நான் இதுவரைக்கும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் காணொலி பதிவு செய்ய. ஆனால் புரட்சிகரமான பேச்சும் நம்பிக்கையான பேச்சும் உங்கள்ட்ட தான் பார்த்து. சரி. உண்மையிலேயே அந்த ஐயா கதைக்கும் போது எனக்கே மெய்சில் இழுத்து போச்சுது. அந்த அளவுக்கு புரட்சிகரமாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு மாற்றத்தை சந்தித்தேன் என்றதை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இதுதான் புத்தூர் குருநாதர் கோயில். அப்படி எந்த பக்கம் பாருங்க ஒரு சின்ன விளையாட்டு மைதானம் இருக்குது. இதில் நிற்கிற ஆலமரம் எல்லாம் எதிர்காலத்தில் நல்ல பிரம்மாண்டமாக பெருசாக வளர்ந்துருக்கும். இப்படியே நாங்கள் இந்த கோயிலை சுற்றி கொண்டு இடப்பக்கம் போவோம். இந்த பகுதி பாருங்க தோட்ட வழி. இதில் லக்ஸபானா மின் கோபுரம். இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன பள்ளிக்கூடம் தான். என்ன பள்ளிக்கூடம்னா புத்தூர் மடிகே பஞ்சசீக வித்தியாலயம். நல்ல காற்றோட்டமாக இருக்கப்பா இந்த இடம், வக்கே தெரியல. இதில் இருக்கிற அம்மா கேட்போம், அம்மா அது என்ன பள்ளிக்கூடம்? அது சிங்கள பள்ளிக்கூடம் சொல்றது. அவையில் இங்கேயா படிக்கணும்? அப்போ அவையிலோட கதைக்கிறோம். வணக்கம், என்ன பேர்? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடம்? என்ன பேர் பள்ளிக்கூடத்தின் பேர் சொல்லுங்க. ஏன் அது சிங்கள பள்ளிக்கூடம் மட்டும் சொல்லிடணும்? அப்போ உள்ளுக்கு எல்லாம் தமிழ் பிள்ளைகளா? எப்படி போகுது படிப்பு? சரி, நானும் இருந்து பார்க்குறேன்னு கொஞ்சம் சாப்பிடுங்க அண்ணான்னு சொல்லுவீங்களாண்டு. ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஒழிச்சு போட்டீங்க, 2 கையாலையும் பொத்தி போட்டீங்க பார்த்தீங்களா? பாவம், இப்போ சொல்கிறேன் 2 பாவம். கடைசி வந்து சொல்ல மாட்டீங்களா? எனக்கு சொல்லல தானே பார்த்தீங்களா? நான் பசிக்குது, நான் 4 நாளாக சாப்பிடுவேன் தம்பி. எங்க ஆர்டர் பண்ணி எடுக்கணும்?
எங்கே கடை அங்கே போய் வேண்டிடுவோம் கோப்பா கோப்பாயிலையா ஆர்டர் பண்ணும் டாங்க சாப்பிட்டு போ போனதா என்னதில் சொல்கிறேன் நீங்கள் இதுலையா கோப்பை போய் வேண்டோம் கோப்பாயில் போய் வேண்டோம் ஓ வாங்க போயிடும் டாங்கன்னு எத்தனை பக்கத்துல நடந்து போய் வேண்டியலாம் நடந்து போய் வேண்டலாமா பார்த்தீங்களா தேத்தனியும் கொஞ்சம் குடியான்னு கேட்கலையே அண்ணா இந்தாங்க கொஞ்சம் தேத்தனி குடியுங்க அதான் எக்கடி நடந்து போய் வேண்டாம் சொல்றேன் அச்சோ ஆள் நல்லா கதைக்குதுன்னு புறாவையில் போன பிறகு கோப்பாய் வரும் போருங்க இதால புதுராவையில் நீ போகலாமா ஓ என்ன பேர் சொன்னீங்க சஜித் பிரேமதாசவா இந்த முறை தேர்தலில் நிற்கிறீங்களா ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறீங்களா வெற்றி பெறுவீங்களா நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்யணும்னு யோசிப்பீங்க மக்களுக்கு உதவி உங்கள் ஆட்சியில் இந்த நாடு எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் எத்தனை கொஞ்சம் தான் அவக்குடி எடுத்துக்கொண்டு போட்டு ஓ அடே இந்த சூப்பி பத்திலங்கடா அது சூப்பி பத்தில் கிடக்கு அதுக்குள்ளே விட்டு தாரீங்களா ஓ ஆ என்ன பாடம் பிடிக்கும் தம்பிக்கு தமிழ் தமிழ் சொல்லுங்க உயிரெழுத்து தெரியும் சொல்லுங்க ஆனா அவனா ஈனா ஈயன்னா ஊனா ஊவண்ணா ஏனா ஏன்னா ஐயன்னா ஓனா ஓவண்ணா ஓவண்ணா அவ்வண்ணா அசேனா ஆகேண்ணா சரி 1 2 சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ன விளையாட்டு பிடிக்கும் தம்பிக்கு கிரிக்கெட் கிரிக்கெட்டா ஃபுட்பால் ஃபுட்பாலா எங்கள் பள்ளிக்கூடத்தில் விளையாடுறீங்களா இப்போ இந்த பள்ளிக்கூடம் முடிய நீ எங்கே போக போகிறீங்க இது 5ஆம் ஆண்டு மட்டுமா இருக்குது 5ஆம் ஆண்டு முடிய எங்கே போக போகிறீங்க சோமஸ்கந்தா சரி தம்பி நன்றி வடிவா கதைக்கிறீங்க வடிவா படிக்கணுமே யார் இது அப்பம்மா தம்பி வந்து பல்கலைக்கழகத்துக்கு போகணும் மட்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கிறா வடிவா படிக்கணும் சரியா போவீங்க தானே பல்கலைக்கழகத்துக்கு கட்டாயம் போவீங்களா நல்லா படிக்கணும் என்ன சரி நன்றி பாய் ஒரு வகுப்புல எத்தனை பேர் படிப்பீங்க ஒரு வகுப்புல 12 11 4 இல்லாடி 5 மொத்தமா எத்தனை எங்கட வகுப்புல 9 பேரா 6 பண்பலையிலும் 3 பொடியங்களும் சரி சரி யார்கிட்ட திறப்பு கிடாது அடுத்தாங்க திறப்பு போ நான் சும்மா தம்பி புத்தூரில் இருக்கிற இந்த சிங்கள பள்ளிக்கூடம் தொடர்பாக தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்த நான் ஆனா இந்த நேரம் அது சாத்தியப்படையல இன்னும் சில நாட்கள்ல இது தொடர்பான ஒரு தெளிவான காணொளி பவனீசன் என்ற யூடியூப் சேனல்ல வரும் காத்திருங்கோ சொக்கந்தரர் வைரவர் வீதி இதுக்குள்ள போய் வருவோம் கிராமத்து கோயில் உண்மையிலே நல்லா இருக்குது இந்த இடம் வீதி சரியில்லை இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போய் வருவோம் 2 பக்கமுமே பச்சை பசேல் என்று இருக்குது இந்த பகுதியால் பயணம் செய்யவே ஆசையாக இருக்குது ஆனால் வீதி கொஞ்சம் ஓ பாருங்க காட்சி எப்படி இருக்கு தென்னந்தோப்பு காதல் ஆசை யாரை விட்டதோ 2 மாடுகள் காதல் கொண்டுதான் பெண் மாடா ஆண் மாடா தெரியல இதில் ஒரு சந்தி இருக்குல்ல இந்த சந்தியால் வலப்பக்கம் திரும்பி இப்படியே பயணம் செய்தால் தரவை பகுதிகள் ஊடாக கொஞ்சம் தூரம் பயணம் செய்யலாம் நாங்கள் எங்களால் போக தேவையில்லை இடப்பக்கம் போவோம் ஓ இந்த வீதியை பார்த்தீங்களா இந்த இடமெல்லாம் நல்ல சோலையாக இருக்குது இந்த காற்றோட்டத்தோடு இந்த வீதியால் பயணம் செய்யும்போது உண்மையிலே நல்லா இருக்குது இந்த வீதியினுடைய 2 பக்க வேலிகளையும் பாருங்க பூவரசு வேலி வைரவர் கோயில் ஐயா இதை விட இது என்ன கோயில் அதில் இருக்கிறது வைரவர் கோயிலா இது வந்து என்ன கட்டடம் இது என்ன பேர் படுத்து வாசிசாலை அடியா என்ன வாசிசாலை சரஸ்வதி அங்கே நாயும் மாடும் நாயும் மாடும் அடிபடுது ஓ 2 பேரும் ஒரே நிறத்தில் இருக்கணும் இப்போ நாயும் மாடும் அடிபட்டதில்ல ஓ இது நாய் அது ஆடு 4 கால் இருந்த ஆடு தானே அது எவ்வளோ காலமாக இருக்கு அந்த கோயில்
அது இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ உங்களுக்கு 58 வயது ஆதி வயது வந்து சொல்கிறது இப்போ ஆதி கனகாலமாக இருக்குது. உங்களோட சொந்த இடம் பிறந்த இடம் இதுதான். திருமணம் செய்த இடம் இங்கே. இப்போ எத்தனை வீட்டை உடனே ஓம் சொன்னவையா? வீட்டை உடனே ஓம்னு சொன்னவையா? இப்போ நீங்கள் காதலிக்கு தானே வீட்டை சொல்ல உடனே ஓம் சும்மா சும்மா. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? விவசாயம். என்ன பயிர் செய்கிறீங்க? இந்த வெங்காயம் வைக்கிறது, பூசணி நிற்கிது தம்பில். தமிழ்லேயும் தோட்டம் வச்சுருக்கீங்களா? தம்பில் நாங்கள் கொடுத்துறோம். இங்கே தமிழில் பூசணிக்கா இங்கே எங்களோட கரையிலே கொடுத்துறோம். அட நான் செஞ்சு இந்த பேருந்தில் போய் தோட்டம் செய்து போட்டு வரதாங்க. சரி ஐயா, நன்றி. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? பாஸ்கர். இதால் போகாமல் அதுக்கு முதல் இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்ய போகிறோம். திரும்பவுமே குருநாதர் கோயிலடிக்கு வந்து விட்டோம். இடப்பக்கம் திரும்புகிற வீதியால் தான் வந்து நாங்கள் இங்கால போய் இந்த பக்க வீதிக்கு போகலை, இதால் போவோம். ஆமாம், நல்ல சோலையாக இருக்குது. பூவரசுக்கு குறையே இல்லை இங்கே. ஐயா அண்ணா கதைக்கலாமா? இது இங்கே என்ன மாதிரி எல்லா இடத்தையும் தண்ணி பிரச்சனையா? இப்போ நீர்க்குழாய் வசதி செய்தாச்சு தானே? அது முன்பணம் கட்டியா எடுக்கணும். முன்பணம் எவ்வளோ கட்டணும்? எவ்வளோ தூரம் இருக்கும் அது அவ்வளோ தூரம் காசு கட்டணுமா? உங்கள்கிட்ட எடுத்து எடுக்கிறேன்டா எவ்வளோ வந்தது? ஏன் அதை கட்டி எடுக்கலாம் தானே? எவ்வளோ தள்ளி இருக்குங்கண்ணா வீடு? இப்போ நீங்கள் தண்ணி எடுக்கிறேன்டா அங்கே போகணும். இல்லை சந்திலையும் இருக்கலாம், இல்லை யூனியனில் இருக்கும். நீங்கள் நிலத்தடி நீர் என்ன மாதிரி? அது கொஞ்சம் ஷவர் தன்மையா? அப்போ அந்த காலத்தில் என்ன தண்ணி? அந்த காலத்தில் அந்த தோட்டங்கள் கிடக்கிறதுனால சூப்பராக ரச்சு பாய்ச்சிருந்தாங்க. ஒருங்க இது சவர் தன்மைன்னா அப்படி இருக்குமா? அது ஆக சவரா? இல்லை உப்பு தன்மையாக இருக்குமா? குடிக்க டேஸ்ட் தான். அந்த தண்ணி ஒரு கயர் தன்மை மாதிரி இருக்கு. சரி, மறுபடியும் அன்ற மாதிரி குடிக்கலாம். உடுப்பு துவைக்க குளிக்க கொள்ள வசதி. சமைக்கிறதுக்கு சமைக்கிறோம் இருக்கலாம். அந்த குடிக்கிறதுக்கு அந்த தாகம் தீராது. என்ன நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி எடுக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு வேன். எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு. 5 பேருக்கு ஒரு நாளைக்கு. அப்போ இப்படியே போயோ பின்னேரம் போயோ நாளை பின்னங்களும் ரோட்டுக்கு அந்த பக்கம் நல்ல தண்ணி. சிவன் கோயில் இருக்கிற பக்கம் எல்லாம் நல்லது. இங்கே அந்த பெரியாமரவங்களுக்கு பின்னால நல்லா அது இப்போ மரந்தடிக்க பயத்தில் கூட்டுருக்கு. தண்ணி என்றது கட்டாயம் முக்கியமான கட்டாயம் குடிக்க போகணும். தேத்தங்கிலாம் தேய்ச்சாது கப்பு குழாயில் அப்புறம் குளோரைன் போட்டுருவாங்க. குளோரின் அடிச்சு விட்டுருவாங்க. அது தேத்தனிக்கு என்ன மாதிரி இருக்கு? அது குளோரின் போட்டால் பிளேண்டி குடிக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கு. நல்லா பால் பார்த்துட்டு பரவாயில்ல. பிளேண்டி குடிக்கிறவங்களுக்கு அது அப்படியே குளோரின் மாதிரி குடிக்கலாம். உன்னோட பேர் என்ன? சரி சரி அண்ணா, நன்றி நன்றி. இதில் போகிற அண்ணா இப்போ தண்ணி எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். சில இடங்களில் தண்ணி சவர்த்தன்மையாகவும் தண்ணி குடிக்க முடியாத நிலையிலையும் இருக்கிற இடத்துல தான் போய் நீங்கள் தண்ணியினுடைய அருமையை விளங்கி கொள்ளணும். நிறைய இடத்துல தண்ணியினுடைய அருமை விளங்குறதில்லை. புத்தூர் மீசாலை பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இடப்பக்கம் திரும்பினா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் போயிடலாம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த வீதியால் மீசாலை பக்கம் போய் வருவோம். கனதூரம் போக தேவையில்லை. இப்படி போகும்போது வேலை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கொழுங்கு இருக்குது. அதால் உள்ளுக்கு போய் வருவோம். இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது, அரசடி வீதி அண்டு. இதால் போய் வருவோம். பிரதான வீதி அண்டித்தான் நிறைய குடியிருப்புகள் இருக்குது. உள்ளுக்கு தோட்டங்களும் வயல் நிலங்களும் தான். இது எவ்வளவு பதிவாக போகுதுன்னு பாருங்க. வீதி இறங்கி கொண்டு போகுது. இந்த பகுதியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு எதால் போகணுமோ தெரியல. பார்ப்போம். அதில் இருக்க கோயிலுக்கு எதால் போகிறது? அதில் ஒரு கோயில் இருக்கு. இதால தான் வந்து நாங்கள் இந்த பக்கம் போகணும். அதுக்கு முதல் இந்த பக்கம் போயிடுவோம். ஆடுங்க ஆடுங்க. ஐயோ ஐயோ சின்ன பிள்ளைகள் ஆட எனக்கு ஆசையா இருக்கு. உண்மையா எனக்கு ஆசையா இருக்கு. சுற்றுலாலாம் பாஞ்சு அடிச்சு கொண்டு போனோம்.
எங்கே போய் இடிவெட்டு விழுகிறோமோ தெரியாதா. அதை பார்த்துட்டு கட்டாயம் நிறைய பேர் பேசுவீங்க. அதில் முக்கியமாக ஆனந்த சேகரன் பேசுவார், சுவிஸில் இருக்கிறவர். உனக்கு சொன்னானடா நான். இங்கே இருக்கு கோயில். கிழுவதுறை குளம் பாருங்க குளத்தை. ஓ, உண்மையாக சொல்ல போனால் நான் புத்தூர் என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு விதமான என்ன சொல்கிறது, சாதுவான காற்றும் வீச இந்த பகுதியால் பயணம் செய்ய ஒரு விதமான நிம்மதியாக இருக்குது. இந்த ஒரு கோயில், புதிய கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் வயல் பகுதியை முன்னுக்கு பாருங்க, வயல். கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சது பிறகு வயல் விதைச்சு கேட்க வந்தால் சிறப்பாக இருக்கும். சரி போவோம். இப்படியே போனால் புத்தூர் மீசாலை வீதியில் வரலாம். இதுக்குள்ளேயுமே நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் இங்கால போகலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் அதில் குறுக்கு வீதிக திருப்பி நாங்கள் எல்லாம் அவிடம் வரைக்கும் போய் வருவோம். இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. பிரதான வீதியை அண்டித்தான் நிறைய குடியிருப்புகள். இதுக்குள்ளால போனாங்க. திரும்பி இந்த பக்கமாக போவோம். இதுக்குள்ளால வந்து திரும்ப அங்கே போய் வந்தாங்க. இந்த பக்கமாக போவோம். வெலை பக்கத்தையே பார்த்து கொண்டு வாங்குவோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கமும் புத்தூர் கிழக்குக்குள்ளே தான் வரும். அது அடுத்த காணொளியில் பார்ப்போம். இப்போ வேலை பகுதியை பார்த்து கொண்டு போவோம். இதில் இருக்கிறது ஒரு சிவன் கோயில். இதனுடைய இடப்பக்கம் வயல் நிலம். இதில் இருக்கிறது கலைவாணி சன சமூக நிலையம், காளி யானை. இது காளி யானை. சொக்கதடலுக்கு உள்ளுக்கு போவோம். அப்படியே இடப்பக்கம் பாருங்க. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து காட்டினான். இப்போ நான் மீசாலை புத்தூர் வீதியில் இருக்கிற ஆஸ்பத்திரி வைத்தியசாலை அடிக்கு போக போகிறேன். போகும் வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிற வடிவான காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்க. இந்த சந்தைக்கு வந்து வெள்ளப்பக்கம் போனாங்க. இனி இடப்பக்கம் போக போகிறோம். அரசினர் மத்திய மருந்தகம். நாங்கள் குருவரல் டியூஷனில் படிக்க ஏதாவது சின்ன சின்ன காயங்கள்ண்டா இங்கே தான் வந்து மருந்து கட்டுற. காய்ச்சல் தலையடி என்றாலும் அங்கே தான் வாரது. இப்போ நீங்கள் பார்க்குறது புத்தூர் சந்தை. இடது பக்கம் தான் நாங்கள் போகணும். வலது பக்கமும் புத்தூர் தான். இதுதான் புத்தூர் கிழக்கு வீதி என்று சொல்லுவார்கள். புத்தூர் குறுக்கு வீதி. இப்படி போனோம்னா மீசாலைக்கு போகலாம். இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தை உங்களுக்கு காட்டியாச்சு எப்படி இருக்குண்டு. இடப்பக்கத்தை இன்னொரு காணொலியில் உங்களுக்கு தாரேன். இந்த புத்தூர் சந்தி பகுதியில் அந்த பகுதியில் தான் கடைகள் கூட. அதை பிறகு காட்டுறேன். இந்த பக்கம் பாருங்க. இதில் நிறைய கடை தொகுதிகள், நிறைய மாற்றம். புத்தூரே மாறி போச்சு. பழைய புத்தூர் இல்லை, இப்போ நகரமயமாக ஆகி கொண்டு வருது. பாருங்க, இந்த பகுதியிலெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது. சோமஸ்கந்தா பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற கடை தொகுதிகள் தான். இந்த இடமெல்லாம் நிறைய மாற்றம். இப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு
கோயில் இருக்குது. இதில் அம்மன் பூங்கனி சோலை இருக்குது, பூங்கன்று கடை. இந்த பகுதியில் இதில் ஒரு பால் பண்ணை இருக்குது. இந்த தோட்டங்களுக்கு பின்பகுதியில் தான் குடியிருப்புகள் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போய் வரோம். இதில் ஒரு பெரிய ஒரு கட்டிடம், ஒரு மாடி கட்டிடம், நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. இந்த பகுதியில எல்லாம் புதிய புதிய கட்டிடங்கள் வந்து கொண்டு இருக்குது. புத்தூர் நகரமய மாதலுக்குள்ளே இருக்கிறதால இன்னும் எதிர்காலத்தில் நிறைய மாற்றத்தை உணர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 10-15 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த பிரதான வீதியினுடைய வலப்பக்கத்தை அவதானிப்பமாக இருந்தால் அது இப்போ இருக்கிறத விட முதல் மிகவுமே குறைவான வளர்ச்சியோடு தான் இருந்தது. இப்போ பெரிய அளவான வளர்ச்சி கண்டிருக்குது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியால் பயணம் செய்யும் போது புத்தூர் கிழக்கு பகுதியை பார்த்துட்டு முன்பகுதி தோட்டம் இது மட்டும்தான் பச்சை பசையில இருக்குன்னு நான் யோசிச்சேன்னா, நான் உள்ளுக்கு போய் பார்த்து உண்மையிலே நான் மிரண்டு போனேன். இவ்வளவு காலமும் புத்தூருக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா இந்த கிராமம் பச்சை பசையலண்டு மிக செழிப்பா இருக்குது. எனவே இன்றைய நாளில் புத்தூர் கிழக்கினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டினதுல மகிழ்ச்சி. இந்த கிராமம் பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். மறக்காது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.